உறுப்பினர் சேர்ப்பு இயக்கத்தில் இதுவரை நடந்த உறுப்பினர் சேர்ப்பு எப்படி நடந்தது? இன்னமும் அக்டோபர் 15 வரை உறுப்பினர் சேர்ப்பு காலகட்டம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. ஆகவே அதில் நாம் எந்த மாதிரி திட்டமிட்டு இலக்கை அடையணுங்கிறத பற்றி நமக்கு அகில இந்திய பொறுப்பாளர் உறுப்பினர் சேர்ப்பு இயக்கத்திற்கு ஆந்திரா மாநிலத்தைச் சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர் திருமதி புரந்தேஸ்வரி அவர்கள் வந்திருந்தாங்க. அதோட நம்ம தமிழகத்தின் இணை பொறுப்பாளர் திரு சுதா ரெட்டி அவர்களும் அனைத்து மூத்த தலைவர்களும் பாரதிய ஜனதா கட்சியில யாரெல்லாம் கடந்த 25 நாட்களாக தீவிரமாக மக்களிடையே சென்று செயல் வீரர்களை அவர்களுக்கு உறுப்பினர் சேர்ப்பதில் கைடன்ஸ் கொடுத்துருந்தாங்களோ எல்லாருமே வந்தாங்க. உள்ளபடியே அனைவருடைய ஒத்துழைப்பும் மிகச் சிறப்பாக இருந்ததுங்கிறது அமைப்பாளருங்கிற முறையில் மகிழ்ச்சியான விஷயத்தை தெரிவிச்சுக்கிறேன். நேற்றைய தினம் முதலமைச்சர் அவர்கள் பிரதமரை சந்திச்சிருக்காரு. நேற்றுக்கு தானே அவர் மகிழ்ச்சியா இருக்குன்னு சொல்லியிருக்கார். அதுல பிரதானமா மெட்ரோ ரயில் அதுக்கான ஃபண்டிங் பற்றி பேசினார். எப்பொழுதுமே தமிழ்நாட்டுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா திரு நிதின் கட்கரி அவர்கள் சாலை போக்குவரத்து துறை அமைச்சர் 85,000 கோடிக்கு திட்டங்களை அறிவிச்சிருக்கார் வந்தப்ப. அதனால மத்திய அரசாங்கம் எப்பவுமே தமிழ்நாட்டுக்கு லிபரலா நாம உதவி செய்து வர்றோம். ஆகவே பிரதமர் முதல்வர் வச்ச கோரிக்கைகளை பற்றி பார்ப்பார். ஆனா அதுல ஒரு விஷயம் அவர் சொல்லியிருக்காரு. நாங்க திமுக இருமொழி கொள்கை கடைபிடிக்கும்னு மாண்புமிகு முதல்வர் அவருடைய மகள் நடுத்தர பள்ளிக்கூடம் இருமொழி கொள்கை பள்ளியா? அவருடைய தகப்பனார் சொன்ன சமச்சீர் கல்வி ஸ்கூலா நடத்துறாரு? இல்ல, அங்க ஹிந்தி இருக்கு, சம்ஸ்கிருதம் இருக்கு. ஏன்? அப்பதானே ₹1,00,000 ஃபீஸ் வாங்கலாம். நீங்க யோசிச்சு பார்க்கணும். ஒரு திமுகவும் அரசியல் கட்சி மட்டும் இல்ல, அவங்க பெரிய இயக்கம். அந்த இயக்கத்தின் தலைவரா இருக்கிறவர் அவர்கிட்ட டூப்ளிசிட்டி இருக்கலாமா? இரட்டை நிலைப்பாடு இருக்கு. அது மட்டும் இல்ல, அந்த கட்சியில எல்லாருமே அப்படிதான் இருக்காங்க. நீங்க சாதாரண கார்பரேட் கவுன்சிலர் எடுத்துக்கங்க, அவங்க குழந்தை எங்க படிக்குது? சமச்சீர் கல்வியில படிக்குதா? ஒரு கவுன்சிலர், திமுக கவுன்சிலர், அவருக்கு மொழி பற்று இல்ல, திமுக கொள்கையில் நம்பிக்கை இல்லை. அவங்க குழந்தைகளை சமச்சீர் பள்ளிக்கூடத்துலதான் படிக்க வைக்கணும்னு முதல்வர் கேட்கணுமா வேண்டாமா? மத்திய அரசாங்கத்துக்கு பாடம் எடுக்கிறதுக்கு முன்னாடி முதல்வர் என்ன செய்யணும்? தான் அதை ஃபாலோ பண்ணணும். இருமொழி கொள்கை. நான் கேட்கிறேன், சகோதரி கனிமொழியின் மகன் ஆதித்யாவா படிச்சது எந்த பள்ளிக்கூடம்? நாளைக்கு பிளக்ஸ் எழுதி வைக்கலாமா பிஜேபி? ஒரு கார்பரேட்டும் தங்கள் குழந்தைகளை ஏன் சமச்சீர் கல்வியில சேர்க்கல? ஏன் இருமொழி கொள்கையை ஃபாலோ பண்ணல? ஆகவே திராவிட முன்னேற்ற கழகம் தமிழக மக்களை ஏமாற்றுகிறது. ஏழை விவசாயி தொழிலாளியோட குழந்தை கார்பரேஷன் ஸ்கூல்ல 3வது மொழி படிக்கணும்னா நான் மென்னிய பிடிப்பேன், தடுப்பேன், அனுமதிக்க மாட்டேன். ஆனா என் குழந்தைய மும்மொழி ஸ்கூல்ல சேர்ப்பீங்க. நீங்க நடத்துறது உங்க மகளை என்ன சொல்லணும்? அம்மா, கல்வி சேவை தொடரணும், கல்வி சேவை தொடரணும். அதனால சன்ஷைன் பள்ளிக்கூடத்தை சமச்சீர் பள்ளிக்கூடமா மாத்தணும்னு முதல்வர் பேசிட்டா நீங்க சொல்றதெல்லாம் கேக்குறீங்க. விட மாட்டேங்கிறேன்னா டிஎம்கேவோட டியூப்ளிசிட்டி, ஏழை எளிய மக்களை வஞ்சிக்கின்ற உங்களுடைய மொழி கொள்கை, நீங்க பின்பற்றாத மொழி கொள்கை, அதை எதுக்கு நீங்க பேசுறீங்க? ஆகவே திராவிட முன்னேற்ற கழகத்தின் இரட்டை வேடம், இரட்டை நிலைப்பாடு மொழி கொள்கையில பாரதிய ஜனதா கட்சி ஒரு கிராமத்திலையும் போய் we will expose
இந்த மக்களை ஏமாற்றுகின்ற சாதாரண ஏழை எளிய விவசாயி தொழிலாளியை வஞ்சிக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகம் அப்படிங்கறத சொல்லுவோம். நீங்க ஏதாவது கேட்கறதுனா கேட்க. நீங்க தமிழ்நாட்டுல நடக்கிற என்கவுண்டர்களுக்கு இப்ப புதுசா ஒரு கல்ச்சர் வந்திருக்கு. போலீஸ் ஸ்டேஷன்லயே இருக்கிறவர் அவரை இவங்க போலீஸ் வண்டியிலே கூட்டிட்டு போவாங்க, இவங்க ஒரு இடத்துல இறக்கி விடுவாங்க, அவர் அங்க இருக்கிற ஆயுதத்தை எடுத்து அவர் இவரை அட்டாக் பண்ணுவார். ஆமா, அவர் ஆயுதம் புதைச்சி வச்ச இடத்துல ஏன் இறக்கி விடுறீங்க? சரி, கஸ்டோடியல் டெத்து அதிகமாக ஆரம்பிச்சிருக்கு. ஆகவே தமிழகத்துல முதலமைச்சர் தன் பொறுப்பில் இருக்கின்ற காவல்துறையை சரியாக கவனிக்கவில்லை. அவர் தன் கடமை தவறி கொண்டிருக்கிறார்ங்கிறத இதெல்லாம் காட்டுது. நீதிமன்றமும் கண்டிச்சிருக்கு. ஆகவே இந்த எதிர்கட்சியினை பழி வாங்கிறதுக்காக நீங்க என்னதான் குண்டாசுல போட்டாலும் வெளில வந்துடுறாங்க. நீங்க மோகன்ஜியை கைது பண்ணீங்க, அன்னைக்கே வெளில விட்டுட்டாங்க நீதிமன்றம். கைது பண்ணவே தெரியலன்னு சொல்லிட்டாங்க. ஆகவே அதனால கொஞ்சம் முதலமைச்சர் அவர்கள் அவரோட டிபார்ட்மெண்ட்ல கவனம் செலுத்துறது தமிழ்நாட்டுக்கு நல்லதுன்னு தெரிவிச்சு. தமிழக மீனவர்கள் உட்பட எல்லா மீனவர்களும் இலங்கையால பாதிக்கப்பட்டாங்க. அதுக்கு தீர்வு நீங்க திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் கூட்டணி அரசு 2004 இருந்து 14 வரை இருந்தது. அந்த காலகட்டத்தில் 680 தமிழக மீனவர்கள் கொல்லப்பட்டார்கள். பிஜேபி ஆட்சி 2014 மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு இதுவரை ஒரே ஒரு மீனவர் ராமேஸ்வரத்தில் கொல்லப்பட்டார். அதுவும் மீனவர் பிரச்சனையினால இல்ல, அன்னைக்கு ஸ்ரீலங்கா இந்தியா தோக்கடிச்சது கிரிக்கெட்ல, அதனால ஆத்திரம் வந்து ஒரு மீனவரை கொன்னுட்டாங்க. ஆனா இப்போ கைது நடக்குது. இந்தியாவும் இலங்கை மீனவர்களை எல்லை தாண்டினா கைது பண்றாங்க. ஆனால் இந்த அரசாங்கம் உடனடியா ராஜ்ய உறவுகள் ரீதியாக இலங்கை அரசாங்கத்தோடு பேசி நாம இப்போ 15 நாள் முன்னாடி வரை யார் கைது செய்யப்பட்டார்களோ அவங்கள ரிலீஸ் பண்ணியிருக்கோம். இது கைது பண்ணாமலும் பார்த்துக்கிறதுக்கு என்ன செய்யணுமோ அதை மத்திய அரசாங்கம் செய்யும். என்ன மாநாடு கரெக்டா சொல்லுங்க. ஏடிஎம்கே போகுதா? அவர் அழைப்பு விடுறேன்னு சொன்னாரா? சொல்லல. நாங்க அறிவிக்கிறோம் வாங்க. இவர் அரைகோவல் விடுவார் போகணும். நான் சொல்றேன், பட்டியல் சமுதாய மக்களுக்கான கட்சின்னு கூட விடுதலை சிறுத்தை கட்சியை சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ தேவேந்திர வேளாள மக்கள் திருமாவளவனை ஏத்துக்கிறாங்களா? இல்ல. சரி, அருந்ததி சமுதாயத்தை சேர்ந்தவர்களுக்கு அந்த இடஒதுக்கீட்டு பலன் கிடைக்கலைங்கிறதுனால திரு கருணாநிதி அவர்கள் சீஃப் மினிஸ்டரா இருக்கிறத உள் ஒதுக்கீடு கொடுத்தார். அதை ஆதரிக்கிறதுக்கு மனசு இல்ல, வயத்தறிச்சல்ல அதை எதிர்க்கிறார். இவர் யாருக்கு தலைவர்? ஒரு சிறு ஜாதி கூட்டணி, ஜாதி கட்சி. அவர் சொல்லலாமா மற்றவங்களை பார்த்து ஜாதி கட்சி மத கட்சின்னு? ஹூ ஆர் யூ ஃபர்ஸ்ட்? இவர் என்ன இந்தியாவில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் கட்சி நடத்துறாரா? அதனால நான் ஜாதிய வட்டங்களிலிருந்து வெளில வந்து மக்களுக்கான கட்சியா மாறட்டும். இப்ப இருக்கிறது விழுப்புரம் சிதம்பரம் கட்சி. கட்சி பேர் என்ன? விசிகா. அவ்வளவுதான். அவர் பேசப்படாது. தேசிய அளவில் மது விலக்கு கொள்கையை விட்டு அமல்படுத்தணும்னு சொல்லிட்டு பாருங்களேன், நண்பர் சீமான் நம்ம சரியா ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. திறக்கிறது நீனு, பூட்டுறதுக்கு அபரான்னு. சாவி என்ன திறந்துட்டு கொண்டே டெல்லியில கொடுத்து விட்டியான்னு கேட்டிருக்காரு. நான் கேட்கல. இதெல்லாம் யாரு கேட்டது? என் நண்பர் சீமான்.
என்ன திறந்த நீங்க மூடுங்க சார். சாராய கடையை திறந்தது யாரு? சாராயத்துக்கு மந்திரி போட்டிருக்கிறது யாரு? அதுவும் நீங்க பாத்தீங்கன்னா நம்ம கள்ளக்குறிச்சியில 68 பேர் இறந்த சமயத்துல சாராய மந்திரி முத்துசாமி அவர்கள் என்ன அறிவிக்கிறாரு? போன வருஷத்தை விட இந்த ஆண்டில் 1700 கோடி சாராய வருமானம் அதிகம். திறந்தவங்க தான் சார் மூடணும். அதனால போகாத ஊருக்கு வழி கேட்கக்கூடாது. அது இருக்கிறது மாநில பட்டியல். மானிய பட்டியல் இருக்குன்னா திறந்தது திமுக, தி சின்னர் டிஎம்கே. இந்த பாவ செயலை செய்த கட்சி திமுக தானே. அந்த பாவ செயலுக்கு துணை போய் திமுகவுக்கு சட்டமன்ற தேர்தலில் ஓட்டு கேட்டவர் திருமாவளவன் தானே. இப்ப யாரை ஏமாத்துறதுக்கு சென்டரை கேட்கறது? திறந்தவங்களை பூட்ட சொல்லுங்க முத. அது இல்லாம மது உற்பத்தி பண்றவர், மது விற்பனை பண்றவர் எல்லாம் கூப்பிட்டு மேடையில் உட்காத்தி வச்சுக்கிண்டு அக்டோபர் 2ஆம் தேதி விசிகா மாநாடு என்ன தெரியுமா? மது உற்பத்தியாளர்கள், மது விற்பனையாளர்கள், மது பிரியர்கள் மாநாடு. நன்றி. தமிழ்நாட்டுல நடந்து கொண்டு இருக்கு. ரிப்போர்ட் முழுசா வரணும். நல்லா வந்து இது நான் எத்தனை நாளா இதுக்கு பதில் சொல்றது? புலி வருதுங்கிற மாதிரி என்னைக்கு நடக்குதோ அன்னைக்கு கருத்து சொல்லுவோம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.